السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وهو الذي جعل الليل والنهار خلفة لمن أراد أن يذكر أو أراد شكورا. صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவின் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். சலாத்தும் சலாமும் ஈருலகற்ற பெருமானார் முஹம்மது முஸ்தபா அஹமதி முஜ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னான் நடைச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்னும் கிருபை என்றென்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமிக்க ஒரு மாதத்திலே நம்மை அவனுடைய வீட்டில் உண்டு சேர்த்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாட்களில் இரவையும் பகலையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். இந்த இரவையும் பகலையும் எதற்காக கொடுத்தான் என்பதை பற்றி சூரத்துல் ஃபுர்கானில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, هو الذي جعل الليل والنهار خلفة لمن أراد أن يذكر أو أراد شكورا. அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டியும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை யார் நாடுவார்களோ அவர்களுக்காக இரவையும் பகலையும் ஆக்கினானே அப்படிப்பட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்று அல்லாஹ் தன்னுடைய குதிரத்தை இந்த வசனத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். இரவையும் பகலையும் அல்லாஹ் கொடுத்திருப்பது, சில காரியங்கள் இரவிலே செய்ய முடியாமல் போகக்கூடிய காரியங்களை அதை பகலிலே நாம் செய்து கொள்வதற்குண்டான ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்வான், வதக்கிருஹும் பி அய்யாமில்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்களை நீங்கள் நினைவு கூறுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில மாதங்களை, சில வாரங்களை, சில நாட்களை அல்லாஹ் சிறப்புப்படுத்தி இருக்கின்றான். மாதத்திலே எடுத்துக்கொண்டால் ரமதானுடைய மாதம், நாட்களில் எடுத்துக்கொண்டால் முஹர்ரம் 10வது நாள். அதே போன்று ஒரு மாதத்தினுடைய 10 நாட்களுக்கும் சிறப்பு இருக்கிறது என்று சொன்னால் அது ஹஜ்ஜுடைய மாதமான துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள். இந்த 10 நாட்களுமே மிகவும் சிறப்பிற்குரிய நாளாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையிலே சொல்வான், வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர் வஷ்ஷஃபி வல் வத்ர். துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள், துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களினுடைய சிறப்பை பற்றி சூரத்துல் ஃபஜ்ரில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர், வல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் தொழுகையின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக, வஷ்ஷஃபி வல் வத்ர், ஒற்றைப்படை இரட்டைப்படையின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியமிட்டு சொல்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு வார்த்தையை சத்தியமிட்டு சொல்கிறானோ அதனுடைய முக்கியத்துவம் மிகவும் அலாதியானது. அதனுடைய முக்கியத்துவம் மிகவும் அலாதியானது. அதில் அல்லாஹ் எதனை சத்தியமிட்டு சொல்கிறானோ அதிலே இந்த சமுதாயம், அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய நாம் அதிலே அதிகமாக நாம் கவனம் செலுத்த வேண்டும். இப்பொழுது இன்னும் சில நாட்களில் துல்ஹஜ் மாதம் பிறக்க இருக்கிறது. துல்ஹஜ் மாதம் பிறகு 1 பிறை 10 வரைக்கும் இந்த முதல் 10 நாட்கள் மிகவும் சிறப்பான நாட்கள் என்று குர்ஆன் வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி திருமிதியிலே பதிவாக இருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமான, அமல் செய்வதிலேயே மிகவும் பிடித்தமான சில நாட்கள் இருக்கிறது. அதில்
மிக முக்கியமான ஒரு நாள் என்னவென்று சொன்னால் துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த முதல் 10 நாட்கள் அதிலே செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமானது என்று சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யறதை விட அது சிறந்ததா? உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்வதை விட இந்த 10 நாட்கள் அமல் செய்வது இருக்கிறதே, இது அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமானது, படைத்தவனுக்கு பிரியமான அந்த 10 நாட்கள் என்று சொல்லிட்டு ஸல்லல்லாஹு சொன்னாங்க, யார் அல்லாஹ்வுடைய பாதையை தன்னுடைய உயிரையும் பொருளையும் கொண்டு சென்று அவர் மீண்டும் திரும்பி வரவில்லையோ அவரை தவிர, அவருடைய அந்தஸ்து வேற. அல்லாஹ்வுடைய பாதையில் வெளிக்கிழமை போனாரு, தன்னுடைய உயிரையும் பொருளையும் கொண்டு போனார், ஆனால் திரும்பி வரல, அவருடைய அந்தஸ்து வேற. ஆனால் பொதுவாக அல்லாஹ்வுடைய பாதைகளில் செல்வதை விட இந்த 10 நாட்கள் நாம் அமல் செய்வதுதான் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி ஹதீஸ் ஷரீஃபிலே பதிவாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போன்று இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன மின் தஹ்லீல் வ தக்பீர் வ தஹ்மீத், இந்த 10 நாட்களிலே நீங்கள் அதிகப்படுத்த வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது. அதில் தஹ்லீல், தக்பீர், தஹ்மீத், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை அதிகமாக மொழிவது, அல்லாஹு அக்பர் என்ற அந்த தக்பீரை அதிகமாக கூறிக்கொண்டே இருப்பது, தஹ்மீத் அல்லாஹ்வை அதிகமாக புகழ்ந்து கொண்டே இருப்பது. இந்த 3 விஷயங்களையும் இந்த 10 நாட்களிலே நீங்கள் அதிகப்படுத்த வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஹதீஸினுடைய அதே வார்த்தையை கொண்டு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அதிகப்படியான இந்த வார்த்தைகளை சொல்றாங்க. இந்த ஹதீஸ் அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டது. இந்த மேலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஃபஜ்ருடைய இந்த வசனத்தில் அல்லாஹ் சொன்னான், முதல் 10 நாட்களில் அதிகமான சிறப்புகள் இருக்குது அப்படின்னு. இப்போ அந்த ஆயத்தினுடைய தஃசீரை நம்ம பார்க்கும் பொழுது, வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர் வஷ்ஷஃபி வல் வத்ர், வல் ஃபஜ்ர் தொழுகையின் சத்தியமான எந்த ஃபஜ்ர் தொழுகை? இதற்கு 2 விதமான விளக்கங்கள் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவாங்க. ஒன்று, பிறை 1 பிறை 10 வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து ஃபஜ்ர் தொழுகையின் மீது சத்தியமாக, இது ஒரு விளக்கம். 2வது விளக்கம், பிறை 10 ஹஜ்ஜு பெருநாள் என்ற காலையிலே நாம் சொல்லக்கூடிய ஃபஜ்ர் தொழுகை இருக்கிறதே, அந்த தொழுகையின் மீது சத்தியமாக என்பதாக அல்லாஹ் கூறுகிறார்கள் என்று 2வது ஒரு விளக்கத்தையும் நமக்கு முஃபஸ்ஸிரீன்கள் தருவார்கள். 2வது அல்லாஹ் சொல்றான், வலயாலின் அஷ்ர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறார். எந்த 10 இரவு? துல்ஹஜ் பிறை 1 பிறை 10 வரைக்கும் வரக்கூடிய அந்த 10 இரவுகளின் மீது சத்தியமிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறார். அடுத்து வஷ்ஷஃபி வல் வத்ர், ஒற்றைப்படை மற்றும் இரட்டைப்படையின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் கூறுகின்றானே, இந்த வார்த்தைக்கு முஃபஸ்ஸிரீன்கள் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட விளக்கங்களை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதில் 2 விளக்கத்தை மட்டும் நான் சொல்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது, அதனால சுருக்கமாக நாம் பார்ப்போம். அதில் முதல் விளக்கம் என்னவென்று சொன்னால், வஷ்ஷஃபி இரட்டைப்படையின் மீது சத்தியம் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கக்கூடிய பிறை 1 10 வரை வரக்கூடிய இரட்டைப்படையான எண்கள் 2, 4, 6, 8, 10 இவைகளின் மீது சத்தியமாக என்ற ஒரு விளக்கமும் இருக்கிறது. வஷ்ஷஃபி வல் வத்ர், வத்ர் அப்படின்னு சொன்னால் ஒற்றைப்படை, 1, 3, 5, 7, 9 இவைகளின் மீது சத்தியமாக என்பது என்ற ஒரு விளக்கமும். 2வது விளக்கம் என்ன சொல்றாங்கன்னா, வஷ்ஷஃபி இரட்டைப்படை என்று சொன்னால் அதில் ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறிக்கிறது. வல் வத்ர் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிக்கிறது என்பதாக இந்த 2 முக்கியமான விளக்கங்களை முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு மிகவும் தெளிவாக எடுத்து கூறுகிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்போ கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, இப்போ இந்த 10 நாட்களிலே நாம் அதிகமான அமல்களை நாம் செய்ய வேண்டும். இரட்டைப்படை என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், வஷ்ஷஃபி இரட்டைப்படைன்னு சொல்றாங்க. அந்த இரட்டைப்படை சம்பந்தமாக சில விளக்கங்கள் தஃசீரில் சொல்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு சூரத்து தாரியாத்தில் அல்லாஹ் சொல்றான், வ மின் குல்லி ஷைஇன் ஹலக்னா ஸௌஜைன் லஅல்லகும் ததக்கரூன், ஒவ்வொரு வஸ்துவையும் நாம் ஜோடி ஜோடியாக நாம் படைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டுறான். ஒவ்வொரு வஸ்துவையும் அல்லாஹ் ஜோடி ஜோடியாக படைத்திருக்கிறான். இதைதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஷ்ஷஃபி இரட்டைப்படையின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்கின்றான் என்று இந்த ஆயத்தை வைத்து முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு விளக்கம் தருவார்கள்.
இப்போ இரட்டைப்படையா என்று சொன்னால் அந்த இரட்டைப்படைகள் என்ன என்ன என்பதை முஃபஸ்ஸிரீன்கள் தஃப்ஸீரை குர்துபியில இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 10 விஷயங்கள் எழுதுறாங்க. இரட்டைப்படைனா என்ன? அதில் முதலாவது இறை நிராகரிப்பு, இறைவனை நம்புதல். இரண்டாவது சீதேவித்தனம், மூதேவித்தனம். மூன்றாவது ஹிதாயத்து, வழிகேடு. நான்காவது ஒளி, இருள். ஐந்தாவது இரவு, பகல். ஆறாவது வெப்பம், குளிர். ஏழாவது சூரியன், சந்திரன். எட்டாவது கோடைக்காலம், மழைக்காலம். 9வது வானம், பூமி. 10வது மனிதர்கள், ஜின்கள். இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரட்டையாக ஜோடியாக அல்லாஹ் ஒவ்வொன்றையும் படைத்திருக்கின்றான் என்று தஃப்ஸீரை குர்துபியில இந்த ஆயத்தினுடைய தஃப்ஸீரில் நமக்கு எழுதி காட்டுறாங்க. இப்போ கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, இப்போ இந்த 10 நாட்கள் என்பது நமக்கு மிகவும் முக்கியமானது. இந்த 10 நாட்களை கண்டிப்பாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் கண்ணியப்படுத்த வேண்டும். துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த முதல் 10 நாட்கள் இருக்கிறதே, அந்த நாட்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். நம்முடைய அமல்களை நாம் அதிகப்படுத்த வேண்டும். நார்மலாக 5 வேளை நம்ம தொழுதுட்டு இருக்கிறோமா, சுன்னத்தான தொழுகையை நாம் அதிகப்படுத்தணும். நஃபிலான தொழுகை நம்ம என்ன செய்ய, இந்த 10 நாட்களில் எந்த அளவுக்கு நாம் அமல்களை அதிகப்படுத்துவோமோ அந்த அளவு நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய நன்மையை வச்சிருக்கோம். மற்ற நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமலை விட இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் நாம் செய்யக்கூடிய அமலுக்கு 70 மடங்கு நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கும். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் 70 மடங்கு நமக்கு நன்மை கிடைக்கிறது. எப்படி ரமலான் மாதத்திலே நாம் செய்யக்கூடிய ஒரு பர்லுக்கு 70 பர்லு நன்மை அல்லாஹ் கொடுக்கின்றானோ, அதே போன்று இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் 70க்கும் மேற்பட்ட மடங்குகள். 70 என்பதாக குறிப்பிட்ட ஸல்லல்லாஹு சொல்லல, 70க்கு மேற்பட்டதுன்னு சொல்றாங்க. இப்போ எந்த அளவுக்கு நாம் இக்லாஸோடு அல்லாஹ்விற்கு முழுமையாக வழிபட்டு உள்ள தூய்மையோடு அந்த அமலை நாம் செய்வோமோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு தகுந்தாற் போன்று நமக்கு என்ன செய்யலாம், அதிகமான நன்மைகளை தருவதற்கு அவன் தயாராக இருக்கிறான் என்பதாக குர்ஆனிலும் ஹதீஸிலும் நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த 10 நாட்களினுடைய சிறப்பை பற்றியும் இது பற்றி உண்டான தத்துவத்தையும் தாத்பரியத்தை பற்றியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் ஷரீஃபில் நிறைய பல விஷயங்கள் நமக்கு சொல்லித் தர்றாங்க. திருமதியில் ஒரு ஹதீஸ் வருது, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். இந்த நாட்களை நாம் செய்யக்கூடிய அமல்களில் மிக முக்கியமான அமல் என்னன்னு சொன்னால், 10 நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமல்களில் முக்கியமானது நோன்பு வைக்கிறது. ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, யஅதிலு ஸௌம குல்ல யௌமி மின்ஹா ஸியாமு ஸனத்தின். இந்த 10 நாட்களில் பிறை 1லிருந்து பிறை 9 வரைக்கும், பிறை 10 அன்று பெருநாள் அன்று நோன்பு வைப்பது ஹராம். வெள்ளிக்கிழமை இன்றைக்கு நோன்பு வைக்கிறது ஹராம். 2 பெருநாள் என்ன செய்யக்கூடாது, நோன்பு வைக்கக்கூடாது. இப்போ பிறை 1லிருந்து பிறை 9 வரைக்கும் தொடர்ந்து யார் நோன்பு வைக்கின்றார்களோ அவர்களுக்கு வருடம் முழுவதும் நோன்பு வைத்த நன்மை. வருடம் முழுவதும் நோன்பு வைத்தன எப்படி, ஒட்டு மொத்தமாக பிறை 1லிருந்து 9 வரைக்கும் அவர் நோன்பு வச்சுட்டாரு, மொத்தமாக சேர்த்து ஒரு வருடமா? அப்படி கிடையாது. ஒவ்வொரு நோன்புக்கும் ஒரு வருடம் நன்மை. ஒவ்வொரு நோன்புக்கும் ஒரு வருட நோன்பு வைத்த நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கின்றான். வகியாம குல்ல லைலத்தின், அந்த 10 இரவுகளில் அவர் நின்று தொழுவாரையானால் அந்த ஒவ்வொரு நாளுக்கும் அவர் கியாமு லைலத்துல் கத்ர், ரமலான் மாதத்தில் இறுதி 10 நாட்களில் வரக்கூடிய லைலத்துல் கத்ருடைய இரவில் நின்று வணங்கினால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கின்றான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறார். மேலும் இந்த 10 நாட்களுடைய சிறப்பை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, இது இந்த நாட்களில் யார் நோன்பு வைக்கின்றார்களோ ஒவ்வொரு நாட்களும் வைக்கக்கூடிய நோன்புக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருப்பதாக மேற்கண்ட ஹதீஸில் நம்ம பார்ப்போம். ஒரு நோன்பு வச்சோம்னா ஒரு வருடம் நோன்பு வைத்த நன்மை கிடைக்கும். இது அல்லாமல் இன்னொரு சில சிறப்புகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இது. ஒருவர் என்ன செய்கிறாரு, துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் நாள் நோன்பு வைக்கிறார். முதல் நாள் நோன்பு வைப்பாரையானால் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பாவத்தை மன்னித்தானோ அதே போன்று அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் ஒரு சின்ன தவறு செஞ்சுட்டாங்க. உடனே அல்லாஹ் என்ன செஞ்சான், சொர்க்கத்திலிருந்து ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம பூமிக்கு இறக்கிட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எங்கே போயிட்டாங்க, சிலோனுக்கு போயிட்டாங்க. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஜித்தாவுக்கு போயிட்டாங்க.
பிறகு அல்லாஹ் என்ன செஞ்சான், சில வருடங்களுக்கு பிறகு 2 பேரையும் என்ன செஞ்சான், அந்த ஹஜ்ஜுடைய அந்த நாட்கள்ல அரபாவுடைய அந்த இடத்துல முஸ்தலிஃபா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல அல்லாஹ் என்ன செஞ்சான், சந்திக்க வச்சான். அப்போ சொர்க்கத்திலே செய்த அந்த சிறு தவற்றை அல்லாஹ் எப்போ மன்னிச்சாப்புன்னு சொன்னான், இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பிறை அன்று அல்லாஹ் அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பாவத்தை மன்னித்தான். யார் அன்றைய நாள் நோன்பு வைக்கிறாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். 2வது நாள் ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றில் இருந்தாங்க. மீன் வயிற்றில் இருக்கும் பொழுது அவர்கள் செய்த அந்த துவாவை, அந்த தஸ்பீஹை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அதே போன்று 2வது நாள் யார் நோன்பு வைக்கிறாங்களோ அவங்களுடைய துவாவை அல்லாஹ் கபூல் செய்வான். மேலும் கண் இமைக்கும் நேரம் கூட அல்லாஹ்விற்கு மாறு செய்யாத அடியாரை போன்று அவருக்கு நன்மை எழுதப்படுகிறது என்பதாகவும் ஹதீஸ் ஷரீஃபிலே நாம் பார்க்க முடிகிறது. 3வது ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய துவா கபூலான நாள் துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 3. எனவே அந்த நாள் யார் நோன்பு வைக்கிறாரோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய துவாவை கண்டிப்பாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். 4வது நாள் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நாள். எனவே அந்த நாட்களில் யார் நோன்பு வைக்கின்றார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு ஏற்படக்கூடிய முசீபத்துகளை நீக்கி விடுகின்றான், வறுமையை அல்லாஹ் நீக்கி விடுகின்றான். நாளை கியாமத்துடைய நாளையிலே சங்கை மிக்க நல்லொருகளோடு அவர் என்ன செய்வார், நாளை மறுமையிலே எழுப்பப்படுவார் என்பதாகவும் ஹதீஸிலே நாம் பார்க்க முடிகிறது. 5வது நாள் அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நாள். துல்ஹஜ் பிறை 5 அது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நாள். இந்த நாளில் யார் நோன்பு வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நன்மை என்னவென்று சொன்னால், நிஃபாக் என்று சொல்லக்கூடிய நயவஞ்சகத்தனத்திலிருந்து அவருக்கு விடுதலை கிடைக்கிறது, கபருடைய வேதனை விட்டு அவருக்கு விடுதலை கிடைக்கிறது என்பதாகவும் ஹதீஸிலே நாம் பார்க்க முடிகிறது. அடுத்த 6வது நாள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைய வெற்றிகளை கொடுத்தான். அதில் மிக முக்கியமாக ஃபத்ஹே மக்காவுடைய அந்த வெற்றியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிறை துல்ஹஜ் பிறை 6 என்று அல்லாஹ் கொடுத்தான். எனவே இந்த நாட்களில் யார் நோன்பு வைக்கின்றார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியாரின் மீது ரஹ்மத்தான பார்வையை அல்லாஹ் பார்க்கின்றான். அதற்கு பின்னால் அவருக்கு வேதனை செய்யப்பட மாட்டாது என்பதாகவும் ஹதீஸிலே நாம் பார்க்க முடிகிறது. அதே போன்று 7வது நாள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தினுடைய வாசல்கள் மூடப்படுகின்றன. நரகத்தினுடைய வாசல்கள் மூடப்படுகின்றன. அது எப்பொழுது திறக்கப்படும் என்று சொன்னால், எப்பொழுது 10வது நாள் முடியுமோ, துல்ஹஜ் மாதத்தினுடைய 10வது நாள் நினைவு வருகிறதோ அதற்கு பிறகுதான் அந்த நரகத்தினுடைய வாச கதவுகள் திறக்கப்படுகிறது. எனவே அந்த 7வது நாள் யார் நோன்பு வைக்கின்றார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 30 விதமான நன்மைகளை 30 விதமான காரியங்களை அவருக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், லேசாக்கி கொடுத்து விடுகின்றான். 30 விதமான காரியங்களை எப்படி 30 விதமான விஷயங்கள் கஷ்டமான காரியங்கள் அவருக்கு இருக்கிறதோ அதையெல்லாம் என்ன செஞ்சிடறான், நீக்கி விடுகின்றான் என்பதாக ஹதீஸிலே நாம் பார்க்க முடிகிறது. அடுத்து 8வது நாள் மிகவும் முக்கியமான ஒரு நாள். ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிமார்கள் வேறு 8 அன்று தான் என்ன செய்வாங்க, அவங்க ஹஜ்ஜுக்காக தயாராகுவாங்க, மினால போய் என்ன செய்வாங்க, தங்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு நாள் 8வது நாள். இந்த நாளுக்கு யௌமு தர்பியா என்று சொல்லப்படும். தர்பியா அப்படின்னு சொன்னால் தயாராகுதல். ஹஜ்ஜுக்காக என்ன செய்யறாங்க, ஹாஜிமார்கள் தயாராகிறாங்க. எனவே அந்த 8வது நாளுக்கு தயாராகுதல் என்பதாக அதனுடைய வார்த்தைக்கு பொருள் சொல்லப்படுகிறது. அப்ப 8வது நாள் யார் நோன்பு வைக்கின்றார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் மட்டுமே அவருடைய நன்மையை அறிவான். சுருக்கமாக சொல்றதா அந்த 8வது நாள் யார் நோன்பு வைக்கிறாரோ அவருடைய நன்மையை அல்லாஹ் மட்டுமே அறிவான். அவருக்கு எவ்வளவு நன்மை அல்லாஹ் கொடுக்கறான்னு அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். வேறு யாரும் அதை என்ன செய்ய முடியாது, கணிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உயரமான ஒரு நாள் 8வது நாள். அடுத்து பிறை 9. பிறை 9க்கு என்ன செய்வோம், அரபாவுடைய தினம் என்பதாக சொல்லுவோம். அல் ஹஜ் அரபா, ஹஜ்ஜே அரபா தான். அரபாவோட தகவல் சொன்னால் ஹஜ்ஜி கூடாது. அப்படிப்பட்ட 9வது நாள் அந்த அரபாவுடைய நாள். அன்று நாள் யார் நோன்பு வைக்கின்றார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சென்ற ஒரு ஆண்டினுடைய பாவங்களை மன்னிக்கின்றான். அவர் இனிமேல் செய்ய இருக்கின்ற வருங்காலத்தில் ஒரு வருட கால பாவத்தை எல்லாம் மன்னிச்சிடணும். அட்வான்ஸாக மன்னிக்கப்படும். ஒரு பொருளை வாங்க நம்ம செய்வோம், அட்வான்ஸ் கொடுத்து வாங்குவோம்ல, அதனால் என்ன செய்யலாம், அந்த அரபா தினத்தில் நாம் வைக்கக்கூடிய அந்த நோன்புக்கு எப்படிப்பட்ட நன்மை, சென்ற ஒரு வருடம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அடுத்து வரக்கூடிய ஒரு வருடத்துடைய பாவம் என்ன செய்யப்படுது, அட்வான்ஸா அவருக்கு மன்னிக்கப்படுகிறது என்பதாக ஸல்லல்லாஹு ஹதீஸ்ல சொல்லி காட்டுறாங்க. அடுத்து 10வது நாள். இந்த 9வது நாளில் தான்
அல்யோம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி என்று சொல்லக்கூடிய இந்த வசனம் இறக்கி அருளப்பட்டது. தீன் என்பது என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு பூர்த்தியாக ஆகிவிட்டது. பூர்த்தியாக்கப்பட்ட ஒரு நாள் இந்த நாள் தான் என்பதாக அல்லாஹ் என்ன செஞ்சான், சூரத்துல் மாயிதாவில் இருக்கக்கூடிய இந்த வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி விட்டான். இப்போ பிறை 1லிருந்து பிறை 9 வரைக்கும் என்ன செய்யணும், நம்ம நோன்பு வைக்கணும். சரி, 10வது நாள் எப்படிப்பட்ட நாள்? தொழுகைக்கு பின்னால் நம்ம என்ன செய்வோம், குர்பானி கொடுப்போம். குர்பானி கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நாள் 10வது நாள். அந்த நாள் அன்று என்ன செய்யக்கூடாது, நோன்பு வைக்கக்கூடாது. மிக முக்கியமான ஒரு நாள் குர்பானி கொடுக்கணும். குர்பானி என்பது அல்லாஹ்விற்கும் அந்த அடியாருக்கும் இடைப்பட்ட ஒரு நெருக்கம், ஒரு முஹப்பத் ஏற்படக்கூடிய ஒரு நாள் தான் அந்த பெருநாள் அன்று. எனவே நம்ம என்ன செய்யணும், அந்த பெருநாள் அன்று யாருக்கெல்லாம் வசதி வாய்ப்புகள் இருக்கிறதோ என்ன செய்யணும், கண்டிப்பாக குர்பானி கொடுக்க வேண்டும். இந்த 2 நாட்களில் பிறை 9, 10 இந்த 2 நாட்களுக்கு மட்டும் தனி சிறப்புகள் உண்டு. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஜும்மாவில் இந்த 2 நாட்களுடைய சிறப்பை பற்றி நம்ம தனியாக பார்ப்போம். இப்போ இந்த 10 நாட்களில் இன்னும் ஒரு சில நாட்களில் துல்ஹஜ் பிறக்க போகும். அது பிறை 1லிருந்து பிறை 9 வரைக்கும் யார் நோன்பு நோட்கொண்டார்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தியை நாம் பார்ப்போம். இப்போ இந்த 10 நாட்களில் நாம் நிறைய அமல்கள் செய்யணும். என்ன அமல்கள் செய்கிறது? அதில் முதலாவது செய்ய வேண்டிய அமல்களை பற்றி முஹத்திஸீன்கள் என்ன செய்கிறாங்க, ஹதீஸிலிருந்து ஆய்வு செய்து இந்த அமல்களை நீங்கள் அதிகமாக செய்யுங்கிறதாக நமக்கு சொல்கிறாங்க. அதில் முதலாவது அல் இக்ஸாரு மின் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை அதிகமாக நாம் திக்ர் செய்ய வேண்டும். மேலே ஒரு ஹதீஸை நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம், அதற்கு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன ஹதீஸ். என்ன செய்யுங்க, இந்த 10 நாட்களில் நீங்கள் அதிகமாக அக்ஸிரு மின தஹ்லீலி வ தக்பீரி வ தஹ்மீதி, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீரை சொல்லுங்கள், அல்லாஹ்வை புகழ்ந்து சுப்ஹானல்லாஹ் வ அல்ஹம்துலில்லாஹ் என்ற அந்த வார்த்தைகளை அதிகமாக சொல்லுவதாக சொன்னாங்க. அப்போ அந்த அடிப்படையில் இந்த 3 வார்த்தைகளை நாம் சொல்லும் பொழுது அதற்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. 3 விதமான நன்மைகள் இருக்கு. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறோம்ல, தஹ்லீல். 2வது தக்பீர், அல்லாஹ் அக்பர்னு சொல்கிறோம், தக்பீர் சொல்கிறோம். 3வது தஹ்மீது, அல்லாஹ்வை புகழ்றோம், சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறோம்ல. இந்த 3 வார்த்தைகளை சொன்னோம்னா அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சன்மானம் என்ன தெரியுமா? 3 விதமான சன்மானங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதில் ஒன்று, அரசின் 4 புறங்களிலும் அந்த அடியார் சொல்லியிருக்கக்கூடிய இந்த தக்பீர் 4 புறத்திலும் அது சுற்றி கொண்டே இருக்கும். 2வது, தேனீக்களின் ரீங்காரத்தை போன்று அந்த தஸ்பீஹ்கள் சுற்றக்கூடிய அந்த நேரத்திலே தேனீக்களின் ரீங்காரத்தை போன்ற அதனுடைய சத்தங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும். 3வது, அல்லாஹ்வுடைய சமூகத்தில் அவர் நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பார். அதோட சமூகத்தில் என்ன செய்வாங்க, அந்த அடியாரை பற்றி நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பார். இந்த 3 விதமான பாக்கியம் யார் தஹ்லீல் தக்பீர் தஹ்மீது சொல்வாரோ அவருக்கு கிடைக்கிறது என்ற செய்தியை ஹஜ்ரத் நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன செய்தி இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ முதலாவது என்ன செய்யணும், அதிகமான தஸ்பீஹ்கள் நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த 10 நாளில் வீணான பேச்சுக்களை பேசுறது, அதிகமான விளையாட்டுகளில் நம்முடைய நேரங்களை கழிக்கிறது, செல்போன் பார்க்கறது, ஃபேஸ்புக்கு பார்க்கறது, இது போன்ற காரியங்களை அந்த 10 நாளே நிறுத்தி வச்சிடணும். ஒன்லி இபாதத், தொழுகிறது, குர்ஆன் ஓதுறது, அதே போன்ற திக்ர் செய்கிறது, இது போன்ற அமல்களை நம்ம என்ன செய்யணும், அதிகமாக நம்ம கவனம் செலுத்த வேண்டும். 2வது, அதிகமாக என்ன செய்யணும், யாருக்கு நோன்பு வைக்க முடியுமோ அவர்கள் பிறை 1லிருந்து 9 வரைக்கும் 9 நாட்கள் நோன்பு வைக்கணும். நோன்பு வைக்க முடியலையா, பிறை 9 மட்டும் வைத்தால் போதுமானது. ஒரு நோன்பு வைத்தால் பிறை 1லிருந்து 9 வரைக்கும் வைக்கணும். அப்படி முடியலன்னு சொன்னால் பிறை 9 மட்டும் என்ன செய்யணும், வைக்கணும். ஏன்னா பிறை 9 அன்று வைக்கக்கூடிய அந்த நோன்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியாக என்ன செய்திருக்கிறாங்க, சிறப்பித்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து 3வது, அல் அமாலு ஸாலிஹா, அதிகமான நல்ல அமல்கள் செய்யணும். நல்ல அமல்கள் என்னவெல்லாம் இருக்கிறது எல்லா நல்ல அமல்களும் நம்ம செய்யணும். அதில் மிக முக்கியமானது தொழுகை. மிக முக்கியமானது என்னங்க, தொழுகை. 5 வக்து கரெக்டாக என்ன செய்யணும், பாங்க சொன்னவொன்னே பள்ளிக்கு வந்துடணும். இல்லை நமக்கு எங்கே கிடையாது, வெளியில் போகிறோம், எந்த பள்ளியில் நமக்கு நேரம் கிடைக்குது என்ன செஞ்சிடணும், அந்த நேரத்தில் அங்கே போய் நம்ம தொழுதுடணும். ஏன்னு சொன்னால் இந்த முதல் 10 நாட்களை நாம் செய்யக்கூடிய அமலுக்கு 70 மடங்குக்கு மேலாக நமக்கு நன்மை கிடைக்கும். 4வது, அதிகமாக தௌபா செய்யணும், அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்யணும். 5வது, பிறை 10 அன்று உதுஹியா என்று சொல்லக்கூடிய குர்பானியை நாம் கொடுக்க வேண்டும். 9வது, அல் புஅது அனில் மஆசி, பாவத்தை விட்டு நம்ம தூரமாயிடும்.
அந்த நாட்களை என்ன செய்யக்கூடாது, பொதுவாக பாவங்களும் செய்யக்கூடாது. இந்த 10 நாட்களில் பாவத்திலிருந்து நம்ம என்ன செஞ்சிடணும், நாம் தூரமாகிடணும். அடுத்து ஏழாவதாக சொல்கின்றார்கள், அல்ல அசுமுல் ஜாது அலா எகத்தினாமி ஹாதிகள் ஐயா. இந்த நாட்களில் என்ன செய்யணும், பயன்படுத்தி கொள்ளணும். என்ன செய்யணும்னா அந்த உள்ளத்தில் உறுதியான ஒரு தீர்மானம் எடுத்துக்கணும். இந்த 10 நாட்களை இபாதத்திலே நாம் கழிப்பது என்பதாக உள்ளத்தில் என்ன செய்யணும், நாம் முழுமையாக தீர்மானங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று முஹத்திஸீன்கள் இந்த 6 விஷயங்கள் நமக்கு என்ன செய்யணும் சொல்லி காட்டுறாங்க. இந்த 6 விதமான அமல்களை நாம் என்ன செய்யணும், அதிகமாக நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்து 8ஆவதாக சொல்கின்றார்கள், அல் இம்சாகு அன் ஃபஸ்ஸி ஷஅரி வல் அல்பாரி லிமன் அராதல் உதுஹிய்யா. எப்போ துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பிறையை நாம் பார்த்து விட்டோமோ, பார்த்ததற்கு பின்னால் யார் யாரெல்லாம் குர்பானி கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார்களோ அவர்கள் என்ன செய்யணும் என்பதை ஸல்லல்லாஹு சொல்றாங்க. முஸ்லிம் ஷரீஃபில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதா ரஅய்தும் ஹிலால தில் ஹிஜ்ஜா, யார் துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறையை நீங்கள் பார்த்து விட்டால், பார்த்து அஹதுக்கும் ஐந்து தஹிய, துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பிறையை பார்த்ததற்கு பிறகு யார் உலுஹியா கொடுக்க வேண்டும், குர்பானி கொடுக்க வேண்டும் என்று நாடுகிறாரோ, ஃபல்யும்சிக் அன் ஷஅரிஹி வ அத்ஃபாரிஹி, அவர் தன்னுடைய முடியையும் தன்னுடைய நிகத்தை வெட்டுவதை விட்டும் அவர் தடுத்துக் கொள்ளட்டும். யாரையெல்லாம் குர்பானி கொடுக்குறோமோ அவங்க என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, முடி வெட்டக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, நகத்தையும் வெட்டக்கூடாது. சில பேர் இப்படி சந்தேகம் கேட்பாங்க, முடி வெட்டக்கூடாது, ஷேவ் பண்ணலாமா? முடி வெட்டுறது இது ஷேவ் பண்ணுறது, முடி வெட்டது ஷேவ் பண்ணுறது. முடி வெட்டதுன்னு சொன்னாலும் எல்லாம் அதை கட்டுப்பட்டுரும். ஷேவ் என்ன செய்யக்கூடாது. அடிக்கடி நான் சொல்கிறது உண்டு, ஒவ்வொரு பயானையும் நான் சொல்கிறேன், தாடி வைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சுன்னத். ரசூலுல்லாஹ்வை நீங்கள் வஃபாத்தானதற்கு பின்னால் அல்ல நம்முடைய ஆயிரம் நமக்கு அல்லாஹ் இடிச்சு தரட்டும், நல் அமல்கள் செய்ய எல்லாம் வாய்ப்பு தரட்டும். நம்முடைய மௌத்துக்கு பின்னால் கபூரிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்க்க வேண்டும் என்று யார் ஆசைப்படுகிறீர்களோ அவங்க தாடி வைங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு முகத்தை பார்க்கணும்னு ஆசை இல்லையா, தாடி வைக்காதீங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்கணும் ஆசை இருக்கா இல்லையா? ஒவ்வொரு மூமினுக்கும் ஆசை உண்டு. அப்படி ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்கணுமா, வஃபாத்தாகி கபூரில் வச்சதற்கு பின்னால இங்கே நம்ம எங்கே போய் எங்கே வஃபாத்தாமோ தெரியாது. நம்ம எந்த இடத்துல அடக்கப்படுறோமோ நம்முடைய அந்த கபூரிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூருக்கு என்ன செய்யப்படும், கனெக்ஷன் கொடுக்கப்படும். ஹதீஸ்ல வருது, கனெக்ஷன் கொடுக்கப்பட்டு நம்மளோட கேள்வி கணக்கு கேட்க வருவாங்கல்ல மலக்குமார்கள், அந்த 2 மலக்குமார்கள் கேள்வி கேட்க வர்றாங்கல்ல, அந்த மலக்குமார்கள் கேள்வி கேட்பாங்களாம், இந்த மனிதனுடைய விஷயத்திலே உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? யாரு? ஸல்லல்லாஹு நேரடியாக காட்டப்படும். ரசூலுல்லாஹ் கபூர்ல ரசூலுல்லாஹ் தூங்கிட்டு இருக்கிறாங்க, உறங்கி கொண்டு இருக்கிறாங்க, உயிரோடு தான் இருக்கிறாங்க. இதுதான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கை. இப்போ முகத்தை பார்த்து இவருடைய விஷயத்தினுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்கப்படும். இப்போ யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பின்பற்றினாரோ அவர் என்ன செய்வார், பார்த்த உடனே இவங்க தான் என்னுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. எனவே என்ன செய்யணும், செய்யக்கூடிய காரியங்களில் சுன்னத்தான காரியம் அதிகமாக நாம் கடைபிடிக்கணும். அதில் மிகப்பெரிய ஒரு சுன்னத்து தொப்பி தாடி. இந்த 2 தாங்க முஸ்லீம்களுடைய அடையாளம், தொப்பியும் தாடியும். என்ன அதுக்கு மேற்கொண்டு போனால் தலப்பா கட்டுறது. ரசூலுல்லாஹ் வெள்ளை தலப்பா கட்டியிருக்கிறாங்க, கருப்பு தலப்பா கட்டியிருக்கிறாங்க. இப்போ தொப்பி போடாமல் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு நேரத்தில் தொப்பி கொண்டு வராமல் வந்துட்டோம், சரி பள்ளியாசல் போல எதையாக வந்துட்டு தொழுதுட்டு போயிட்டோம். ஏதோ ஒரு தடவை மன்னிக்கலாம், 2 தடவை மன்னிக்கலாம், 3 தடவை மன்னிக்கலாம். அதுக்கு மேற்பட்டு தொப்பி போடாமல் நம்ம தொழுதுட்டு இருந்தோம்னா நம்ம எங்கே வரணும், நம்ம பள்ளிக்கு தான் வரணும். பள்ளி யாருடைய வீடு? நம்ம வீடா? அல்லாஹ்வுடைய வீடு. யாருக்குள்ள நம்ம நிற்கிறோம்? அல்லாஹ்வுக்குள்ள நம்ம நிற்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வை நீ பார்ப்பதை போட்டு வணங்குன்னு சொன்னாங்க. தொழும்போது எப்படி நிற்கணுமா, நான் அல்லாஹ்வை பார்க்குறேன், அது முடியுமா? இது முடியாது. நம்ம அல்லாஹ் பார்க்க முடியுமா? முடியாது. அப்படி முடியலன்னு சொன்னா இல்லம் தக்கும் தராகும் இன்னமும் யராக. அப்படி ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைக்கல, அல்லாஹ்வை நீ பார்ப்பதை வணங்க முடியலையா, அவன் உன்னை பார்க்கின்றான் என்று என்ன செய்ய, தக்பீர் கட்டின உடனே அல்லாஹ்வுடைய நினைப்பு வந்துடும், அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்கிறான் அப்படின்னு. அப்ப அல்லாஹ் என்னை பார்த்துட்டு இருக்கிறான் அப்படின்னு நினைப்பு வரும் பொழுது நம்ம எப்படிப்பட்ட ஆடை உடுத்திட்டு நம்ம நிற்கிறோம்? கண்ணியமான ஆடை தானே அது. தொப்பிங்கிறது கண்ணியமா இல்லையா? பரல்லா சுன்னத்தாங்கிறது அது அப்பாற்பட்ட விஷயம். அல்லாஹ்வுக்கு முன்னால், என்னை படைத்த இறைவனுக்கு முன்னால் நான் நிற்கும் பொழுது நான் எப்படி நிற்கின்றேன்? கண்ணியமான முறை நான் நிற்கின்றேனா? இன்னும் சில பேர் பார்த்தோம்னு சொன்னா
புல்கை சட்டை போட்டுருப்பாங்க, அது இது வரைக்கும் மடிச்சு விட்டுக்கிறது. அப்போ எதுக்கு புல்கை சட்டை? யோசனை பண்ணுங்க. ஒளி செய்யறதுக்காக உசத்துறோம், ஓகே தான். இப்போ தொழுகும் பொழுது ஏன் இது வரைக்கும் உயர்த்தணும்? சல்லல்லாஹு சொல்கிறாங்க, இந்த முழங்கை என்ன செய்யணும்? மறைக்கணும் தொழுகும் பொழுது. சில பேர் ஆஃப்கே சட்டை போட்டே பழகிடுவாங்க, ஆஃப்கே சட்டை போட்டு வர்றாங்க. தொழுக கூடுமானா தொழுக கூடும் தாராளம், ஆனால் சுண்ணத்திற்கு மாற்றம். சரி, முழுக்கை சட்டை நம்ம போடுறோம், பெரிய கையை இது வரைக்கும் மடக்கி விடுறோம் ஸ்டைலா? இல்லை யார்ட்டையும் சண்டைக்கு போறீங்களா? 2 பேர் பள்ளிக்கு வரும்போது அப்படி தான் வருவாங்க, இது வரைக்கும் மடக்கி விட்டுட்டு சண்டைக்கு போகிற மாதிரி தான் வர்றது பள்ளியாசலுக்கு. யார்கிட்ட சண்டைக்கு போறீங்க? அல்லாட்டையா? இதெல்லாம் சுண்ணத்தான விஷயங்கள். பெருமான ஸல்லல்லாஹு ஒவ்வொரு சுண்ணத்தையும் நாம் கடைபிடிக்கும் பொழுது, அதுவும் இந்த 10 நாட்களில் நாம் கடைபிடிக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 70க்கும் மேற்பட்ட நன்மை எல்லாம் கொடுக்கின்றான். ஆகவே குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் பிறை ஒன்றிலிருந்து அவர்கள் குர்பானி கொடுக்கும் வரைக்கும் முடிகளையும் நகங்களையும் அவர்கள் வெட்டக்கூடாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அடுத்து 9வது அதாஉ ஸலாத்தி மஅல் ஜமாஅ. இந்த 10 நாட்களில் 5 நேர தொழுகைகளையும் இமாம் ஜமாஅத்தோடு நாம் தொழ வேண்டும். 10வது பிர்ருல் வாலிதைனி வ ஸிலத்துர் ரஹம். பெற்றோர்களுக்கு நாம் அதிகமான நன்மைகளை நாம் செய்ய வேண்டும், உறவுகளோடு நாம் பேணி வாழ வேண்டும். 11வது அல்-இக்ஸார் மின் கிராஅத்தில் குர்ஆன். அதிகமாக குர்ஆன் ஷரீஃபை நாம் ஓத வேண்டும். 12வது இர்துல் பஸரி அனில் ஹராம். ஹராமான விஷயத்தை விட்டு நம்முடைய பார்வையை நாம் தாழ்த்தி கொள்ள வேண்டும். 13வது கியாமுல் லைல். இரவு நம்ம என்ன செய்யணும்? இந்த 10 நாட்களில் இரவிலே குறைந்தபட்சம் 2 ரக்காயத்தாவது நாம் என்ன செய்யணும்? தஹஜ்ஜுடைய தொழுகையை நாம் தொழ வேண்டும். 14வது அல் அம்ரு பில் மஅரூஃப் வ நஹி அனில் முன்கர். நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். 15வது ஷிஃபுல் ஜவாரிஹி வ மின் அஹம்மிஹல் லிசான். நம்முடைய உறுப்புகளை பாவத்தை விட்டு நம்ம என்ன செய்யணும்? பாதுகாத்துக் கொள்ளணும். அதில் மிக முக்கியமாக நம்முடைய நாவு. நம்முடைய நாவு பார்த்தீங்களா, அது சும்மாவே இருக்காது. நம்முடைய நாவு சும்மாவே இருக்காது. காலையில் எழுந்த உடனே ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, காலையில் எழுந்த உடனேயே நாவை பார்த்து மனிதன் சொல்லுவானா, நீ நல்லா இருந்தா நான் நல்லா இருந்தேன், நீ நல்லா இல்லைன்னு செய்ய நான் நாசமாக போயிடுவேன். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஏன்னா ஏன் அப்படி சொன்னாங்க தெரியுமா? அந்த வாயை கொடுத்தா வம்பு இருக்குது, ஏதாச்சும் ஒன்று பேசி சண்டை எழுதுறது. நாவின் மூலமாக பேசக்கூடிய அந்த வார்த்தையினால அடி வாங்குறது யாரு? நாவா அடி வாங்குது? நாக்கு எழுத்து அடிக்கிறான், அடி வாங்குறது யாரு? உடம்பு தான். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹதீஸ் இது. நாவை பார்த்து ஒவ்வொரு காலையிலும் ஒரு அடியான் எழுந்திருக்கும் பொழுது நாவை பார்த்து சொல்றான், நீ ஒழுங்கா இருந்தா நான் ஒழுங்கா இருப்பேன், என் உடம்புக்கு ஆரோக்கியம். நீ சரியில்லைன்னு வச்சுக்க, என் உடம்பு பஞ்சராது, என் உடம்பு என்ன செஞ்சணும்? பஞ்சராது. எனவே நம்ம நாவை நாம் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். 16வது அஸ்ஸதகா. இந்த 10 நாட்களில் அதிகமாக நாம் ஏழைகளுக்கு தான தர்மங்கள் நாம் செய்ய வேண்டும். 16வது சியாமு யௌம் அரஃபா. அரஃபாவுடைய நாளில் மிக முக்கியமான ஒரு நாள். அந்த நாட்களில் நாம் அதிகமாக நாம் நோன்பு வைக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரக்கூடிய துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களை நாம் அடைந்து அந்த நாட்களிலே செய்யக்கூடிய எல்லா விதமான அமல்களையும் சரியாக நாம் செய்து அதற்குண்டான நன்மைகளையும் முழுமையாக பெறக்கூடிய தௌஃபீக் தந்தல் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 10 நாட்களில் நாம் அடைந்து அந்த நாட்களிலே செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலையும் செய்வதற்கு உடல் ஆரோக்கியம் தந்தல் புரிவானாக. மேலும் யாரெல்லாம் மருத்துவமனையிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிபூர்ணமான ஷிஃபா தந்தல் புரிவானாக. நமக்கு அல்லாஹ் நம்முடைய வியாபாரத்தை எல்லாம் வரத்து செய்திருவானாக, நம்முடைய பொருளாதாரத்தை எல்லாம் வரத்து செய்திருவானாக, நாம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தை எல்லாம் வரத்து செய்திருவானாக, நம்முடைய குடும்பத்தை எல்லாம் வரத்து செய்திருவானாக. யாரெல்லாம் திருமணத்திற்கு பின்னால் குழந்தைகள் எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாலிஹான குழந்தையை அவர்களுக்கு தந்தல் புரிவானாக. இந்த துல்ஹஜ் மாதத்தை நாம் அடையக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.